தூக்கி போடுங்க மத்தவங்க உங்களை குறித்து எழுதின விமர்சனங்களை. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை குறித்து கமெண்ட் அடிக்கலாம், விமர்சனம் பண்ணலாம், நம்ம குடும்பத்தை குறித்து பேசலாம். ஆனா அதெல்லாம் நம்ம யோசிச்சு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளால முன்னேற முடியாது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் தாமஸ் எடிசன் ஒரு லெட்டர் எடுத்து போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாமா. ஸ்கூல்ல இந்த லெட்டர் கொடுத்தாங்க. அம்மா அந்த லெட்டரை வாசித்தாங்க, ஒரே கண்ணில் தண்ணி. இவன் கேட்டான், என்னம்மா அந்த லெட்டர்? இல்லப்பா, இந்த ஸ்கூல் ரொம்ப சின்ன ஸ்கூலு, உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அங்கே அறிவாளிங்க இல்லை, அதனால என்னையே சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க. பல வருஷங்கள் போச்சு. தாமஸ் எடிசனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டாரு. அவங்க அம்மாவும் பல வருஷங்கள் கழிச்சு இறந்து போறாங்க. உடனே அம்மாவோட பொருட்கள்லாம் இவர் தேடி பார்க்கும்போது அந்த ஸ்கூலோட லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர் எடுத்து வாசித்தா இவர் கண்ணில் ஒரே தண்ணி. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல எழுதிட்டாங்க, இவர் வந்து ரொம்ப மனநல குறைவானவர், மென்டலி இல்லை, இவருக்கு மூளை வளர்ச்சி இல்லை, அதனால இந்த பையனை வந்து நீங்களே வச்சு நீங்களே சொல்லிக் கொடுங்கன்னு எழுதிக்கிறார். இதை வாசித்த இவர் டைரியில எழுதினாராம், மனநிறை குறைவான தாமஸ் எடிசனை இந்த நூற்றாண்டின் அறிவாளியாக மாற்றியது என் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதினாங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வேலை அந்த லெட்டரை இவர் படிக்கல. அந்த லெட்டரை இவர் படிச்சிருந்தாருன்னா மற்றவங்க சொல்றதெல்லாம் இவர் ஏற்றுக்கணும், இவர் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தே இருக்க முடியாது, ஒரு ஜீனியஸ் ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சொல்ற கமெண்ட்ஸ் விமர்சனம் தான் தயவுசெய்து கேட்காதீங்க, அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா அதை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஆக வேண்டிய ஜீனியஸ் நம்ம வாழ்க்கையில பெரிய அளவு வேண்டியது தடைப்பட்டு போடும். அதனால ஸ்டாப் லிஸ்னிங் டு ஆல் ஆஃப் தம். அந்த விமர்சனம் தட்டி விட்டுருங்க. யாராவது எடுத்துன்னு வந்து எந்த கதையை சொன்ன கூட கேட்காதீங்க, அது குறித்து ஹர்ட் ஆகாதீங்க. நம்ம போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி இருக்குது. யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். காட் பிளஸ் யூ.